பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ கைத்தட்டமாக இருக்கு. அவனுக்கு கன்ஃபியூஷன், நமக்கு சொல்யூஷன். ஸோ எனக்கு அன்பானவர்களே, இந்த விஷயம் ஃபினிஷ்டு ஒர்க். இதுக்கு பேர் என்ன? ஃபினிஷ்டு ஒர்க். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உங்கள் வியாதிகள் சுகமாக்கப்பட்டது. இட் இஸ் ஹீல்டு. சுகமாயிருச்சு. ஆமேன் சொல்லுங்க ஒரு தடவை. ஆமேன் சொல்லுங்க ஒரு தடவை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டது உண்மைனா நான் ஆரோக்கியமாக இருப்பது உண்மை. அது பொய்னா இதுவும் பொய். நான் அதை விசுவாசிக்கிறேன். என் விசுவாசம் என் அனுபவமாய் மாறுகிறது. அநேகருக்கு அனுபவங்கள் விசுவாசமாய் மாறுகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தேவனாலே பிறந்தவர்களாய் நீங்கள் இருக்கிறபடியினால் தான் இந்த சத்தியம் உங்களுக்கு புரியுது. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தேவனால் பிறக்காவிட்டால் இந்த சத்தியம் என்ன ஆயிரும்னா உங்களுக்கு குழப்பமா இருக்கும். குழப்பமா இருந்தா பரவாயில்ல, குழப்பம் இருந்துச்சுன்னா நீங்க தெளிவாக போறீங்கன்னு அர்த்தம். குழப்பம் அல்ல, உங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா நீங்க எப்பவுமே உங்க சுயநீதியின் வழியா தான் வர விரும்புவீங்க. வாசிப்போம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 20. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் முந்தின வசனத்திலிருந்து கூட வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். இங்க பாருங்க, அதுவரை எந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? எங்க? செங்கடலை கிராஸ் பண்றாங்க. அது வரைக்கும் முன்னாடி போனவர் இப்ப எங்க வந்துட்டாராம்? என் பார்வன் பின்னாடி வரான். அதனால அவர் என்ன செஞ்சிட்டாரு? பின்னாடி வந்துட்டாரு. ரைட். அடுத்து அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அப்ப முன்னாடி போன மேகம் எங்க வந்துருச்சு? இந்த மேகம் என்ன நைட்டு தானே போயிட்டு இருக்கிறாங்க, நைட்டு தான் கிராஸ் ஆகி வராங்க. அக்னி ஸ்தம்பமா இருக்குது. அந்த அக்னி ஸ்தம்பம் தான் லைட்டு. சரியா? இந்த லைட் அப்படியே எங்க வந்துருச்சு? பின்னாடி வந்துருச்சு. பின்னாடி வந்தா அப்போ பார்வோன்ல பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வாங்கடா லைட்டை போட்டு, அப்படிதானே அர்த்தம். அப்போ அவனுக்கு நல்லா லைட்டு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆனால் அவனுக்கு தெரியல. பின்னாடி லைட்டு நின்னப்ப இவனுக்கு லைட்டா இருக்கு, அவனுக்கு இருட்டா இருக்கு. அது எப்படி? வாசிங்க. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒருத்தனுக்கு லைட்டு, ஒருத்தனுக்கு டார்க். இதைத்தான் பவுல் சொல்றாரு, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ கைத்தட்டமாக இருக்கு. அவனுக்கு கன்ஃபியூஷன், நமக்கு சொல்யூஷன். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனா? இல்ல நமக்கு சொல்யூஷன். நீங்க உங்க பிடிவாதத்தையும், ஒருவேளை உங்களில் யாராவது இருப்பீர்கள் என்றால், உங்கள் செயல்களை விட்டுவிட மனதாய் இருந்தீர்கள் என்றால், விட்டுவிட பயமா இருக்கு சார், விட்டுட்டா அதுக்கு பேர் தான் விசுவாசம். இப்போ பயம்தான் குறுக்க நிற்குது. கடவுள் விடுன்னும் போது நீ தைரியமா விடும்போது அப்படியே அவர் உங்களை அணைத்து செல்வார். ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.